வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தவரையிலும் இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சாக்லின் அண்ட் சௌந்தர்யா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை சௌந்தர்யா தான் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு கேங்கா ஆரம்பிச்சாங்க. கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ரயன், ஜெப்ரி, சௌந்தர்யா, சாக்லின் இவங்கலாம் ஒன்னா இருந்தாங்க. அந்த கேங்ல போய் இணைஞ்சுக்கணும். அந்த கேங் செம்மையா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருண்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கேம் விளையாடுங்க இண்டிவிஜுவலா, ஃப்ரெண்டுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரிக்கெல்லாம் கொஞ்சம் அறிவுரை கொடுத்தாங்க. அதுல இருந்து அப்படி மேல அவர் கண்டுட்டு வந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா ரயன், ஜாக்லின், சௌந்தர்யா மட்டும் இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கேம் பிளே பண்றப்ப ஜாக்லின் அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல. அப்போ பாத்துட்டீங்கன்னா பேசினாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று வச்சுக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வச்சுக்கிட்டதுனாலதான் இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா கேமுக்காக என்னென்னமோ விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது இப்போ ஃபைனல் நெருங்கிருச்சு. இப்போ எதிரொலிக்குது. ஸோ எல்லாம் கூடி சேர்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப அப்போ சொல்றாங்க, யாரு நம்ம ஜாக்லின் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம சௌந்தர்யா அவர்கள் சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, நீ கேரக்டராகவும் அப்படிதான் இருக்க, கேமுக்கும் அதே மாதிரி தான் இருக்க அப்படிங்கிறப்பல அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறப்பல, அதாவது எனக்கு கேம் விளையாட தெரியல அப்படின்னு சாக்லின் சொல்றாங்க. ஒன்ன மாதிரி இருந்திருக்கணும், நீ நல்லா கேம் விளையாடுற, நீ விளையாண்டுட்டு போ, கேம் விளையாடுறப்ப எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க, மற்ற டைம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க, நீ நல்லா கேம் விளையாடுற, நீ விளையாடுறதுல நீ விளையாண்டுட்டு போ அப்படிங்கிறப்பல சொல்றாங்க. ஆமாப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தே தான் தப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு இதுக்குள்ள வரனால தான் கேமே பார்த்தீங்கன்னா தடப்படுது. அது ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று வச்சுக்கிட்டே தான் தப்பா போச்சு அப்படிங்கிறப்பல சௌந்தர்யா அவர்கள் சொல்றாங்க. அப்பதான் நான் இவ்வளவு நாள் எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் இருந்துட்டு போறேன், நீ எப்படியோ வேணான்ட்டு போ, நான் எப்படி சகச்சுக்கிட்டு போனோனோ அதே மாதிரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்லின் அவர்கள் சௌந்தர்யா பார்த்து சொல்றாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன், ஆமா நீ ரொம்ப சேஃபா இருக்க, நீ இப்படி இதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி அப்படியே சேஃபா இருக்க, நான் என்ன விட்டு கொடுத்துட்டு போறதா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அந்த சைடு பாத்தீங்கன்னா கடிஞ்சுக்கிறாங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமா நடந்துச்சு. பிக் பாஸ் கூப்பிட்டு சௌந்தர்யாட்ட பேச, லவ் யூன்னு சொல்ல, நீங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்ல, சிரிங்கன்னு சொல்ல, அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்ணு வேணுமே அப்படிங்கிறாப்புல வெளியில ஒரு சைடு அவங்களோட ரசிகர்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும் பல பேர் பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்காங்க. நீ அழுது ஓட்டு வாங்கி ஃபைனல் போய் டைட்டில் வின் பண்றதுக்கோசரம் அந்த மாதிரிலாம் கேம் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கமா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பிரபலங்கள்லாம் கூட சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டா சில பேர் இருந்தாலும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாப்புல தெரியல. சோஷியல் மீடியா இப்போ திறந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்தி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டா இருக்கும் போல தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னையோட முடிஞ்சு அப்புறமேலு 2 பேர் யார் ரிப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது சனி ஞாயிறு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் போக போறாங்க. அந்த ஃபைனல் 5 பேர் இருக்க போறாங்களா இல்ல 2 பேர் எக்ஸ்ட்ரா போக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பணப்பெட்டி வேற அடுத்த வாரம் தான் வரப்போகுது. சாக்லின் அண்ட் சௌந்தர்யா அந்த கோவா கேங்கா இணைஞ்சு இருந்தது சரி தப்பா அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. ஏன்னா அந்த கேங் கோவா கேங் என்ன போன சீசன்ல பார்த்தீங்கன்னா 2-3 கேங் இருந்துச்சு. அந்த மாயா, பூர்ணிமா அவங்கலாம் சேர்ந்துக்கிட்டு கேங்குன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அந்த கேமே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் ஓரளவுக்கு சுமார் இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேங்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறத இண்டிவிஜுவலா விளையாடுங்க அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. ஏன்னா அந்த இது கேப்டன் டாஸ்க்ல கூட பார்த்துட்டீங்கன்னா முத்துக்குமார் தப்பு பண்ணப்ப பவித்ரா பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வரை கேப்டனே இல்லாம பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்துட்டீங்கன்னா செம்மையா போனுச்சு. ஸோ இவங்களோட அந்த சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.